ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பியூர் அக்வா வாட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம், நல்லபடியாக காசு சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் அது குடிக்கிறதுக்கு ஏற்றமான தண்ணீரா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி சர்வேல 50லேருந்து 75% பர்சனுக்கு எல்லா நோயும் தண்ணியில் இருந்து தான் வருதுன்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் ரொம்ப முக்கியம். அதை பற்றி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு சர்வீஸை தான் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு சொன்னால், தண்ணீர் டேஸ்ட்டாக வரமாட்டேங்குது, ப்ளஸ் உள்ளே வரக்கூடிய இன்லைன் தண்ணி ஸ்லோவாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் அப்படியே அந்த கம்ப்ளைண்ட்டோட மிஷினை ஒரு 2-3 நாள் ரன்னிங் பண்ணியிருந்தனால எஸ்வி ஃபால்ட் ஆயிடுச்சு. அந்த எஸ்வியோடைய கனெக்டரை தான் நம்ம இப்போ டெஃப்லான் டேப்பை போட்டு சுற்றி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பார்த்தீங்கல்ல ஒரு 2 செகண்ட் வீடியோ, அதில் கார்பன் செடிமெண்ட், ப்ரீ கார்பன், போஸ்ட் கார்பன்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் நீங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக நான் கொண்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எஸ்வியை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒயரிங்கோட, பம்போட ஒயரிங்கோட கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்வியை கனெக்ட் பண்ணிவிட்டு செடிமெண்ட், ப்ரீ கார்பனை நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், மெமரினை லோட் பண்ணுறோம். இந்த கஸ்டமருடைய டிடிஎஸ் லெவல் என்னன்னு சொன்னால் 300லேருந்து 350 இருந்துச்சு. அதனால் ப்ளஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க கஸ்டமரு, போர் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி விட்றாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த டிடிஎஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு மெமரினை இன்றைக்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி ஒரு 10 நிமிஷம் அல்லது குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அதை ஃப்ளாஷ் பண்ணணும். ஏன்னு சொன்னால், கார்பன் செடிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு மெமரின் ஹவுசிங்கில் போய் லாக் ஆகிடக்கூடாது. அதனால் அந்த எஃப்ஆரை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமானது, இந்த பொருளுங்க இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பன் ஃபில்டருடைய ஹவுசிங் நீங்களே சர்வீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டிடிஎஸை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ டைரக்ட் வாட்ரு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை இருக்குது பார்த்தீங்களா, 300 மேலே இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் வெறும் 24 வந்துருச்சு டிடிஎஸ். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு நமக்கு டிடிஎஸ் தெரிஞ்ச பின்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெமரியிலேருந்து குடிக்கக்கூடிய தண்ணீரை மறுபடியும் ஒரு கார்பன் ஃபில்ட்ரு போட்டு, கார்பன் ஃபில்ட்ரு அந்த இடத்துல இம்பில்டு பண்ணி நம்ம உள்ள டேங்க்குக்கு வர மாதிரி செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபன் ஃபில்ட்ரு அப்படியே ஹவுசிங்கை மாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி எந்த அளவுக்கு ஃப்ளோவாக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ண ப்ரீ கார்பன் செடிமெண்ட் மெமரின் கார்பன் ஃபில்டருடைய அந்த ஃபிட்டிங்கை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் முடித்த பின்னாடி உள்ளே இருக்கக்கூடிய ஒயரிங் எந்த டிஸ்டர்பன்ஸு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காண்டி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டிங் பண்ணி பேக் டோரை மாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமானது, இந்த மாதிரி ஆரோ பியூரிஃபையர் சிஸ்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொன்னால், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஷினை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் டியூப்பில் இருந்து மிஷினுக்கு நம்ம ஆரோ பியூரிஃபையர் அந்த மிஷினுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஹவுசிங்கை கனெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் தான் மாற்றிருக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட 4 அல்லது 5 ஃபில்ட்ரு கிட்ட நம்ம சேஞ்சு பண்ணி எஸ்வியை சேஞ்சு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எந்த லெவலில் நம்மளுக்கு ஃபோர்ஸ் தான் வருது தண்ணின்ட்டு. கடைசியாக இன்னொரு வாட்டி நம்ம டிடிஎஸ் செக் பண்ணுறோம். அபோவ் 300 கிட்டே இருக்குது இப்போ டிடிஎஸ் ரா வாட்ரு. அப்புறம் நம்ம ஆரோ பியூரிஃபையர் நம்ம சர்வீஸ் பண்ண பின்னாடி இப்போ டிடிஎஸ் எந்த லெவலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 34 இருக்குது. தாராளமாக இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோ பியூரிஃபையர் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டுன்னு சொன்னால் அதை சரி பண்ணதான் நாங்கள் இருக்கோம் பியூர் அக்வா வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய டார்கெட்டு சென்னை சிட்டியில் யார் வீட்லேயுமே ஆரோ பியூரிஃபையர் இல்லாமல் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு தெரியும் சென்னை சிட்டியில் போர் வாட்டராக இருக்கட்டும், கார்ப்பரேஷன் வாட்டராக இருக்கட்டும், எந்த அளவுக்கு டஸ்ட்டாக வருதுன்னு சொல்லி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குடும்பத்துக்கு ஹெல்த்தியான வாட்டரை கொடுப்போம், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம்.
இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் வேணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இந்த பேர் பார்ட்ஸ் இருந்தால் நீங்களே உங்கள் வீட்டில் ஃபன் ஃபில்டரோட சர்வீஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் ஆகும். வாட்சிங் ஜூன் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.